வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் இந்த சம்மருக்காக நல்லா சூப்பரான பால் சர்பத் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப குறைவு தான். அது மட்டும் இல்லாமல் ப்ரிப்ரேஷன் ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுலில் 2 கிராம் அளவு பாதாம் பிஸ்னி அண்ட் 2 கிராம் அளவு சப்ஜா சீட்ஸ் வச்சுருக்கேன். இந்த சப்ஜா சீட்ஸை வந்து பேசில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் நமக்கு மளிகை சாமான் கடையில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான். இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 hours முன்னாடி 100 ml அளவு தண்ணி இது ரெண்டுத்துலேயும் சேர்த்து ஊற வச்சிடலாம். இது ரெண்டும் ஊறுனா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப குளிர்ச்சியான இன்க்ரீடியன்ட். இந்த சம்மரில் நம்ம பாடி ஹீட்டை தவிர்க்கிறதுக்கு இதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இந்த பால் சர்பத்தில் நாவல் பழம் எசன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதுக்காக இங்கே ஒரு பவுலில் 200 கிராம் அளவு நாவல் பழத்தோடைய விதை இல்லாமல் வெறும் பழத்தை மட்டும் வச்சுருக்கேன். இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த பழத்தை நல்லா அரைச்சாச்சு. இதை எடுத்து பேனில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 100 கிராம் அளவு சர்க்கரை மற்றும் 50 ml அளவு தண்ணி சேர்த்து இதை ஹை ஃப்ளேமில் வச்சு அடுத்து 1லிருந்து 2 நிமிடம் இதை நல்லா கொதிக்க விடுவோம். நம்ம எசன்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் 3 கவர் அளவு பால் சேர்த்துக்கலாம். அதாவது 1.5 லிட்டர் அளவு பால். ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பால் சேர்த்து உடனடியாக இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதோடைய சூடு முழுமையாக குறையிட்டோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். குறைந்ததன் பிறகு இதை எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 4 to 5 hours வச்சு சில் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான பால் சர்பத் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த பால் சர்பத் செய்யும்போது எசன்ஸில் பால் சேர்க்கும்போது ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிங்கன்னா கேர்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பால் சேர்த்து உடனடியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை சில் பண்ணதன் பிறகு எடுத்து சர்வ் பண்ணிடுங்க. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.